சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகா ரெண்டு பேரும் மார்க்கெட்டில் பேசிட்டு இருந்ததை பார்த்த சிவாவோட ஃப்ரெண்டு மூர்த்தி, அங்கே பாரு, அந்த முருகன் உன் தங்கச்சிக்கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லை. அவன் ஒரு வேலைக்கார மாதிரியே உன் தங்கச்சிக்கிட்ட பழகலை. அவனோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா நானும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் அண்ணன் கொடுக்குற இடம்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு மூர்த்தி, இங்கே பாரு, இது பொண்ணு விஷயம், வேறு மாதிரி ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் அசிங்கன்னு சொல்ல, அதுக்கு சிவா இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரன், புவனா, சிவா இவங்க 3 பேரும் மகா கிட்ட போய் பேசுகிறாங்க. ஈஸ்வரன் மகா கிட்ட, காவேரி நீ டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போடுறியான்னு கேட்க, அதுக்கு அவங்க எனக்கு டேப்லெட்லாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் டேப்லெட் போடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன், இங்கே பாருமா காவேரி, நீ டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக போட்டால் தான் உனக்கு பழைய ஞாபகம்லாம் சீக்கிரம் வரும், இல்லைன்னா வராது, அதனால் நீ டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக போடுன்னு சொல்ல, அதுக்கு மகா இல்லை, அதெல்லாம் போட்டால் எனக்கு உடம்பு என்னவோ பண்ணுது, அதனால தான் நான் அதை போடுறத நிறுத்தினேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் நான் வேணும்னா நாளைக்கே டாக்டரை வர வச்சு இந்த டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ணணுமா என்னென்னு நான் கேட்குறேன், ஆனால் இப்போதைக்கு நீ டேப்லெட்டை போடுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் மகா கிட்ட, இங்கே பாரு காவேரி, நான் உன்னை என்னோட தங்கச்சியாக மட்டும் பார்க்கல, என் குடும்பத்தோட கொலசாமியாக பார்க்குறேன், எங்கள் உயிரை நீ காப்பாற்றிருக்க, நீ இந்த குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு, இப்போ தான் நான் புவனா சந்தோஷமாக இருக்கிறதையே பார்க்குறேன், உனக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வேன், நான் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு சொல்ல, அதுக்கு மகா என் மேலே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ அன்பு காட்டுறதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரவே வேண்டான்னு தோணுது, அவங்கெல்லாம் என் மேலே இவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்களா என்னன்னு கூட தெரியல, இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மறுநாள் காலையில் ஈஸ்வரன் மார்க்கெட்டுக்கு கிளம்பு, அப்போ மகா என்னையும் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன், அது என்னம்மா பார்க்கா பீச்சா, நீ மார்க்கெட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே ஒரே கூட்ட நெரிசலாக இருக்கும், அங்கே நீ என்ன பண்ண போகிறன்னு சொல்ல, அதுக்கு மகா, எனக்கு அந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கெஞ்சிட்ருக்காங்க. அப்போ புவனா, எங்க அவள் தான் அங்கே வரணும்னு ஆசைப்படுறாள், கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரன் மகாவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே மார்க்கெட்டில் சிவாவும் அவங்க ஃப்ரெண்டு மூர்த்தியும் பேசிகிட்ருப்பாங்க. அப்போது காளிமுத்து சிவாக்கும் மூர்த்திக்கும் டீ வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ சிவா காளிமுத்துக்கிட்ட, நீங்களும் டீ வாங்கி குடிங்கன்னு சொல்ல, அதுக்கு காளிமுத்து, ஐயா நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க, உங்கள் முன்னாடி நான் எப்படி குடிக்கிறதுன்னு சொல்ல, அதுக்காக உன்னை பார்க்க வச்சு குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காளிமுத்து, இல்லை ஐயா, நான் போயிட்டு கடையிலே குடிச்சிக்கிறேன்னு சொல்ல, சரி போய் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டு, அப்போது சிவா மூர்த்திக்கிட்ட, இந்த ஆள் காளிமுத்து என்கிட்ட எவ்வளோ விசுவாசமாக எவ்வளோ மரியாதையோடு இருக்கான், ஆனால் இவனோட புள்ள என்னை இந்த மார்க்கெட்டில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான், அவனை அசிங்கப்படுத்தாமல் விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மூர்த்தி சிவா கிட்ட, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அவனை நீ அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பிளானை சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம், மகா, ஈஸ்வரன் இவங்க 3 பேரும் மார்க்கெட்டுக்கு இறங்குறாங்க. விக்ரமை பார்த்த உடனே சிவா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. மகா நேராக ஓடி போய் சிவா கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ சிவா, என்னம்மா இன்றைக்கும் உனக்கு வீட்டில் தனியாக இருக்க போர் அடிச்சிடுச்சா, அதனால் வந்துட்டியான்னு கேட்க, மகா ஆமான்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு சிவா, வர வர அண்ணன் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இதெல்லாம் எதனால் தெரியுமா, அவருக்கு உன் மேலே அன்பு அதிகம், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாரு, அதனால் அவர் பேர் கெடுற மாதிரி நீ எதையும் பண்ணிடக்கூடாது, பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரன், டேய் எதுக்காகடா தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டுருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ சிவா, அண்ணன் நீங்கள் அவன் மேலே அன்பு காட்டுறீங்க, நான் அவன் மேலே கண்டிப்பாக காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவா முருகன்கிட்ட, என்னோடய செருப்பு அறுந்திருக்கு, அதை ஊசி எடுத்துகிட்டு தச்சு கொடுன்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. உடனே சிவா காளிமுத்துவை கூப்பிட்டு, என் செருப்பு அறுந்திருக்கு, ஊசி எடுத்துகிட்டு இதை தச்சு கொடுன்னு சொல்ல, காளிமுத்து உடனே அந்த செருப்பை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே விக்ரம் அங்கே அப்பா நீங்கள் எடுக்காதீங்க ஐயா, நீங்கள் கடை வரைக்கும் வெறும் காலோடு போக முடியாது, நீங்கள் வேணும்னா என்னோடய செருப்பை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா என்னது உன்னோட செருப்பை நான் போட்டுக்கணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம்
உங்கள் செருப்பை விட என்னோடய செருப்போட தரம் கம்மி தான், இருந்தாலும் என் செருப்பு அருந்து போகாமல் தானே இருக்குது, பரவாயில்ல போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது சிவா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஈஸ்வரன் அங்கே வந்து, முருகன் நீ காவேரியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அதனால் சிவா அமைதியாக ஆயிடுறாங்க. அதனால் விக்ரம் மகாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது மூர்த்தி சிவா கிட்ட, இந்த முறை அவன் தப்பிச்சிட்டான், இன்னொரு முறை அவனை பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போது மகா வந்து விக்ரம் கிட்ட, எங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம், இல்லை ஐயா வந்து உன்னை வீட்டில் தான் வந்து விட்டுட்டு வர சொல்லியிருக்காரு, அதனால் நான் உங்களை வீட்டில் தான் விட்டுட்டு வருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா, நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, அங்கே போனால் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னவோ மாதிரி இருக்குதுன்னு சொல்ல, அதுக்கு விக்ரம், என்னங்க உங்களுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க, உங்கள் அண்ணி இருக்காங்க, இவ்வளோ பேர் இருந்தோம் நீங்கள் ஏன் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்க, அப்போ மகா வந்துட்டு, எனக்கு என்னன்னே தெரியல, வீட்டில் அத்தனை பேர் இருந்தும் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதையோ பெருசாக இழந்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஞாபகம் என் மூளைக்குள்ளே ஒரு பூச்சி மாதிரி ஊர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் யார், எந்த உலகத்தில் வாழுறேன், எதுக்காக வாழுறேன், இப்படி எதுவுமே புரியாமல் நான் இருக்கேன்னு சொன்ன உடனே விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. நீங்கள் சொன்ன அத்தனையுமே எனக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதை சொல்லிட்டீங்க, என்னால் அதை சொல்ல முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு, என்னங்க பார்க்குறீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு வீட்டில் இருக்கிறது அவ்வளோ வெறுமையாக இருக்குது, அதனால தான் நான் இப்படி வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா விக்ரம் கிட்ட, நேற்று உங்கள் அம்மா என்னை பார்த்து வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அதனால் என்னை உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு, இல்லைங்க உங்களை அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக வந்து பெரிய என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கள சிவா ஐயா என்னை எப்படிலாம் திட்டினாருன்னு, அவர் என்னை பழி வாங்கிட்டு இருக்காரு, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆன்ட்டிக்கிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, விக்ரமும் சரின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.